ஏய் இங்க எதுவுமே இல்லடி. இங்கே எதுவும் இல்லடி. ஏய் அம்மா சாப்பாடு கூட செஞ்சு வைக்கலடி. அம்மா இன்னைக்கு பால் பாக்கெட் கூட வாங்கி வைக்கலடி. இப்ப என்னடி பண்றது? வேற வழியே இல்ல. இந்த புக்கெல்லாம் கடையில போட்டு காசு வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம். அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கிடைக்கிறாங்கடி, பாத்துக்கலாம் வாடி. சொல்றான் போவோம். ஏய் எங்கடி கிளம்புறீங்க ரெண்டு பேரும்? நீ பாட்டுக்கு எங்களை பத்தி கவலையே இல்லாம வெளியே போயிட்ட. சமைச்சு கூட வைக்கல. எங்களுக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல, பயங்கரமா பசிக்குதுமா. அதுக்கு அதான் சரி இந்த புக்கெல்லாம் அப்படியே கடையில போட்டு. பாவீங்களா, அவன் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீங்க இப்படி படிக்கிற புக்க கடையில போட்டுட்டு வாங்கி சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும்? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த உலகத்தையே அழித்துடுன்னு சொல்லிருக்காங்க. உலகத்தை எங்களால அழிக்க முடியாது. அதான் சரி புக்கையாவது கடையில போட்டு காசு வாங்குவோம், அப்படி சாப்பிடலாம்னு நினைச்சேன். பேச்சுக்கு பேச்சு எப்படி பேச்சு பேசுறியா நீ? என்ன வைத்து பேசுறியா? ஒரு நாள் இருந்தா ஃபுட்டே சாப்பிட கூடாதுன்னு சொல்லணும். நீ விரதம் இருமா, எங்களையுமா ஃபோர்ஸ் பண்ற? உணவோ கடவுளோ ரெண்டுமே அவங்க இஷ்டம், சரியா? யாருக்கு முன்னா எதை சாப்பிடணும் நீ மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணாத. என்னடி பெரிய ஏத்தி சொல்லி பேசிட்டு இருக்க? என்ன ஏத்தி பேசுறீங்க ரெண்டு பேரும்? அம்மா பசியில பேசிட்டு இருக்கமா, வெறுப்பேத்தாத. வெறுப்பேத்துறனா? யாருக்கு ஆடி விரதம் இருக்கேன்? உங்களுக்கா தானே? எல்லாம் நல்லா இருக்கும் தானே விரதம் இருக்கேன். என்ன சொல்லணும் எல்லாம்? எடு எடு புக் எடு முதல்ல. என்னமா நாங்களா விரதம் எடுக்க சொன்னோம்? நீ பாட்டுக்கு எடுத்துட்டு எங்களை திட்டிட்டு இருக்க. ஏய் எட்ரி புக்கா எடு முதல்ல புக். இங்கடி அங்க ஓட்றா. இருடி உன்னை விட மாட்டேன். நீ இரு வரேன். ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம ஒரு புது டிஷ் ட்ரை பண்ண போறோம். ஆமா गाइस, கரெக்ட்டா பாத்துக்கோங்க. உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி என்ன டிஷ்ன்றத லாஸ்ட்ல சொல்றோம். ஆமா.